Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindrinathan, Thannambikkai batch 2023 la biological classification oda last part video ipa paatharlanga. Ipa vandu pathona kingdom Plantae. Plantae includes all eukaryotic chlorophyll containing organisms commonly called plants. So first adu eukaryote irukanum, adula chlorophyll irukanum, cell wall irukanum. Cell wall is made up of cellulose அப்படிங்கற ஒன்னு இருக்கணுங்க. Eukaryote true nucleus, nuclear membrane, nucleolus, nucleoplasm இதெல்லாம் இருக்குது. Chlorophyll pigment chloroplast la irukkanum appada adu plants. A few members are partially heterotrophic such as the insectivorous plants or parasites. இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? partially heterotroph அப்படிங்கிறது insectivorous plants மட்டும்தான். insectivorous plants மட்டும்தான் partial heterotrophs. parasites வந்து complete heterotroph. partial heterotroph னு ஏன் parasite insectivorous plant சொல்றாங்க? insectivorous plant என்ன பண்ணுது? they have chlorophyll pigment in it. ஆனா பூச்சிகளை புடிச்சி நைட்ரஜன் deficiency or protein deficiency ஓவர்கம் பண்றதுக்காக பூச்சிகளை புடிச்சி டைஜஸ்ட் பண்ணிக்குது. அதுல இருந்து புரோட்டீனை மட்டும் டிரைவ் பண்ணிக்குது. குளுக்கோஸ்க்கு அவங்களே photosynthesis பண்ணிக்கிறாங்க. அதனால தான் insectivorous plants வந்து partial heterotroph. parasitic plant complete heterotroph. Okay. Bladderwort and Venus flytrap examples. Bladderwort and Venus flytraps are the examples of insectivorous plants, and Cuscuta is a parasitic plant. Sir, Cuscuta la chlorophyll pigment illa. அப்புறம் எப்படி அத plant னு சொல்றீங்க? அதுக்கு செல்லுலோஸாலான செல் வால் இருக்கு. அதனால parasite plant. ஓகேங்களா? சரி. Complete heterotroph Cuscuta. Food, water எல்லாமே host plant லந்து உறிஞ்சி எடுத்துக்கும். Okay. The plant cells have an eukaryotic structure with prominent chloroplast. தெளிவான double membrane bound chloroplast இருக்கு. And cell wall mainly made up of cellulose. Plant kingdom ல. You will study the eukaryotic cell structure in detail in chapter 8. Cell structure, structure and function, cell the unit of life. அதுல படிப்போம். Plantae includes 5 குரூப்புங்க. 1 algae ரெண்டாவது பிரையோஃபைட்டுங்க, மூணாவது டெரிடோஃபைட்டுங்க, பி சைலண்ட்டுங்க, ஜிம்னோஸ்பம் நாலாவதுங்க, ஆஞ்சியோஸ்பம் அஞ்சாவதுங்க. இந்த அஞ்சும் நமக்கு வந்து பிளான்ட் கிங்டத்தில் வராங்கங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ் ஹேஸ் 2 டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸ். ஒன்று வந்து டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட். ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டிப்ளாய்டாக இருக்கும், 2N-ஆக இருக்கும். ஹேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் N-ஆக இருக்கும். தட் ஆல்டர்னேட் வித் each other. The lengths of the haploid and diploid phases and whether these phases are free living or dependent on others vary among different groups in plants. This phenomena is called alternation of generation. இது டீடைலா நம்ம chapter 3 plant kingdom ல படிப்போம். ஓகே, சரி, இப்போ நல்லா பாருங்க. இந்த இடத்துல இதெல்லாம் படிச்சு காமிச்சிட்டே போயிட்டீங்களே, என்னத்த சொல்ல வராங்க? டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டும் ஹேப்ளாய்டு கேமெட்டோஃபைட்டும் ஆல்டர்னேட் வித் ஈச் அதர். டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டுங்கிறது ஆஞ்சியோஸ்போம், பெரிய மரத்துக்கு சொல்றேன். மரம், அந்த ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, ஃப்ளவர் இதெல்லாம் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். ஃப்ளவருக்குள்ள எம்ப்ரியோ சாக், ஓவியூருக்குள்ள எம்ப்ரியோ சாக்னு வரும், அது ஃபீமேல் கேமெட்டோஃபைட். போலன் கிரைன் மேல் கேமெட்டோஃபைட். ஸோ மேல் கேமெட்டோஃபைட்டு ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டை நம்பி இருக்கு, டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட். எம்ப்ரியோ சாக்கும் போலன் கிரைனும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது, ஃபுட்டெல்லாம் தயாரிக்க முடியாது. அதனால் அவங்க ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. டிபெண்ட்னா இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கிறது ஃபுட்டுக்காக, சேம் பிளான்ட் தான். இண்டிபெண்ட்னா தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சாப்டர் 3 நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். ஓகே, கிங்டம் அனிமாலியா. This kingdom is characterized by heterotrophic eukaryotic organisms. Heterotroph, they cannot synthesize their own food, always dependent on other organisms for their food. Eukaryotic true nucleus இருக்கு, that are multicellular and their cell lack cell wall. Cell wall is absent. LACK, lack அப்படின்னா lack அப்படின்னா absent அப்படின்னு அர்த்தங்க. Cell wall is absent. They directly or indirectly dependent on plants for food. Directly dependentனா herbivores, ஆடு, மாடு, முயல் இதெல்லாம். இன்டைரக்ட்லி டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டை அடிச்சு திங்கிறவங்க, மாட்டை அடிச்சு திங்கிறவங்க, புலி, சிங்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை இன்டைரக்டாக நம்பியிருக்கு. எப்படி? ஆடு பிளான்ட் எல்லாம் மேய்ஞ்சா தானே ஆடு சதையும் ரத்தமும் ஊறி அனிமல்ஸ்க்கு அது ஃபுட் ஆக முடியும். அப்போது ஆடுக்கு ஃபுட்டு எங்கேருந்து வந்துச்சு? பிளான்ட்ஸ்லேருந்து. அப்போ ஆடு யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பிளான்ட் தான் இன்டைரக்டாக ஃபுட்டை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். பார்த்துக்குங்க. ஓகே, த டைஜஷன் of their food. அவங்க வந்து என்ன பண்றாங்க? They digest their food
in an internal cavity, gut, digestive system, alimentary canal சொல்றோம்ல அதான். And store food reserves as glycogen or fat. Their mode of nutrition is holozoic. Food அப்படியே சாப்பிட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை வாய் வழியாக சாப்பிட்றோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு உள்ளே போய் டைஜஷன் ஆகிறது, பிரேக் டவுன் ஆகுது, அதான் ஹோலோசோயிக். பை இன்ஜெஷன்னா ஃபுட்டை சாப்பிட்றது ஆஃப் ஃபுட், காம்ப்ளெக்ஸ் ஃபுட். தே ஃபாலோ எ டெஃபினிட் க்ரோத் பேட்டர்ன் அண்ட் க்ரோ இன் டு அடல்ட்ஸ் தட் ஹாவ் எ டெஃபினிட் ஷேப் அண்ட் சைஸ். அதனால் டெஃபினிட் க்ரோத் பேட்டர்ன், குழந்தையா இருக்கான், அப்புறம் அடாலசன்ட், டீனேஜ் வரான், அதுக்கப்புறம் அடல்ட் ஆகிறான், அப்புறம் ஏஜ் ஆகி போகுது, ஏஜ்ட். அந்த க்ரோத் பேட்டர்ன் வந்து டெஃபினட்டாக இருக்கும். அப்படி தான் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் அப்படி தான் இருக்கும், அனிமலில் எல்லாமே. அதே மாதிரி சிங்கம்னா 4 கால் இருக்கும், சிங்கம்னா ஒரு உருவம் இருக்கும், ஷேப்பு. ஹியூமன்னா ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்லாம் டெஃபினட்டாக இருக்கும், பர்டிகுலராக இருக்கும். சைஸும் அதே மாதிரி தான். ஹையர் ஃபார்ம்ஸ் ஷோ இலாபரேட் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம். பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் நிறைய இருக்கும், அதான் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் சிஸ்டம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறது தான், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது லோகோமோஷன் அப்படிம்போம். த செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இஸ் பை காப்புலேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபாலோட் பை எம்ப்ரியோலாஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் காப்புலேட் ஆகிறாங்க, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வருது, ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ வருது, எம்ப்ரியோ டெவலப் ஆகி தான் யங் ஒன் வராங்க. சேலியன் ஃபீச்சர் ஆஃப் வேரியஸ் ஃபைலா ஆர் டிஸ்கிரைப்ட் இன் சாப்டர் 4. அனிமல் கிங்டத்தில் நம்ம நிறைய ஃபைலத்தோட கேரக்டர்ஸை படிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ். இவங்களுக்கெல்லாம் WH விட்டேக்கர் ரெஸ்பெக்டே கொடுக்கல, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பிளேஸே கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். In 5 kingdom classification of Whittaker, there is no mention of lichens and some acellular organisms like viruses, viroids and prions. So lichens cellular தான், cells அதெல்லாம் டிஷ்யூலாம் இருக்குது. பட் lichens வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் எந்த கிங்டம்லையும் வைக்கல விட்டேக்கர். அதே போல் ஏசெல்லுலார்னு என்ன, செல்லே கிடையாது, அதில் செல் மெம்ப்ரேன் இல்லை, அதுக்கப்புறம் அந்த செல் ஆர்கனல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அது டிசீஸை காஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் யார்? வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ். இந்த 4 பேருக்கும் விட்டேக்கரோட கிளாசிஃபிகேஷனில் இடம் கிடையாது. தீஸ் ஆர் briefly introduced here to you. Okay. All of us who have suffered the ill effects of common cold or flu, ஃபீவர் வந்துடுது, வைரல் ஃபீவர் வருதுங்கிறாங்க, சளி பிடிச்சிக்குது, கொரோனா. நோ, வாட் இஃபெக்ட்ஸ் வைரஸஸ் கேன் ஹேவ் ஆன் அஸ். கொரோனானால அதர் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்கலாம் கூட இறந்து போனாங்க. சிவியராக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க கொரோனா வந்தப்போ தவறுனாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே. ஆனால் நார்மலாக வைரல் ஃபீவர், வைரல் அந்த கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு 7 நாள் இருக்கும். மாத்திரை சாப்பிட்டா 7 நாளில் சரியாக போயிடும், மாத்திரை சாப்பிட்லன்னா 1 வாரத்தில் சரியாக போயிடும். ஓகே. ஈவன் இஃப் வி டு நாட் அசோசியேட் இட் வித் அவர் கண்டிஷன், நமக்கு அதை பற்றி என்னன்னு தெரியும். வைரஸஸ் டிட் நாட் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் கிளாசிஃபிகேஷன் சின்ஸ் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ட்ரூலி லிவிங். ஏன் அவங்க ட்ரூலி லிவிங் இல்லை? ஹோஸ்ட்டுக்கு வெளியே வந்தால் பவுட்ரு மாதிரி எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது, ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் நல்லா மல்டிப்ளை ஆவாங்க. அதனால் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆஸ் தோஸ் ஆர்கானிசம்ஸ் தட் ஹேவ் எ செல் ஸ்ட்ரக்சர். ஸோ லிவிங் அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வைரஸுக்கு செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அப்போ அது லிவிங்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. த வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார். நான் செல்லுலாரை நம்ம என்ன சொல்வோம்? ஏ செல்லுலார்னு கூட சொல்வோம், ஏ செல்லுலார்னு கூட சொல்வோம். Organisms that are characterized by having an inert crystalline structure outside the living cell. Inert crystalline structure na எந்த சேஞ்ச் ஆகாம அப்படியே கல்லு மாதிரி இல்லை மண்ணு மாதிரி அப்படியே இருக்கும் ஹோஸ்ட்டுக்கு வெளியில். ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் உருவம் எடுத்துரும். ஓகே. ஸோ வைரஸ் வந்து இனர்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல்லில் அந்த மாதிரி இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ இது TME டொபாக்கோ மொசைக் வைரஸில் அந்த நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து RNA. அதே போல் இந்த ப்ரோட்டீன் கோட் கேப்சிட் அப்படிங்கிறது நத்திங் பட் ப்ரோட்டீன் கோட்டுங்க, ப்ரோட்டீன் கோட் தான் கேப்சிட். தென் திஸ் இஸ் பாக்டீரியோஃபேஜ், பாக்டீரியாவை கொள்கிற வைரஸ். ஃபேஜ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வைரஸ். வைரஸ் விச் கில்ஸ் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியோஃபேஜஸ் அப்படிம்பாங்க. அதுதான் டேட்போல் ஷேப்பில் இருக்குது. சரி, ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் எ செல், யார்? வைரஸ். தே டேக் ஓவர் த மிஷினரி ஆஃப் த ஹோஸ்ட் செல் டு ரெப்ளிகேட் தெம் செல்ஸ், கில்லிங் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்டையே கொன்றோம். அதாவது சார் இப்போ கோல்டு வருது, வைரல் ஃபீவர் வருது, நம்ம செத்து போகிறது இல்லையேன்னா அது நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளோட செல்ஸ் எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கு, செல்ஸை கொண்டுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் பிளான்ஸு, ஸ்மாலர் அனிமல்ஸ் எல்லாம் போய் கொண்டுரும், கத்தம். சில வைரஸ் டிசீஸ் ஹியூமனை கொண்டுரும். ஹியூமன் இம்யூனோ
deficiency virus. HIV வந்து ஹியூமனை கொன்றும், அதுக்கு மருந்தே கிடையாது இல்லையா, அந்த மாதிரி. Would you call virus living or non-living? அது ஒரு puzzle. You cannot say virus living or non-living ஆ நீங்கள் சொல்ல முடியாது. But the thing is, inside the host living, outside the host non-living. ஹோஸ்ட்குள்ளே போனால் ஹோஸ்ட் செல்லோட மெஷினரி அது எடுத்துக்கும், ஹோஸ்ட் செல்ஸை அது கண்ட்ரோல் பண்ணி அதை கதம் பண்ணிவிட்டு நிறைய மல்டிப்ளை ஆகி பக்கத்தில் இருக்க அதர் செல்ஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். வைரஸ் மீன்ஸ் வெனம். வைரஸ்ங்கிற க்ரீக் டேர்முக்கு மீனிங்கே விஷம். நம்ம பாட்டிலெலாம் விஷம் பாய்சன் எழுதியிருக்காங்கல்ல, அதோட க்ரீக் டேர்ம் என்ன, வைரஸ். ஸோ உங்களுக்கு யாரையாவது விஷம் திட்டணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, வைரஸ்னு திட்டுங்க. வைரஸ்னால் விஷம். ஓகே. Or poisonous fluid. Dmitry Ivanovsky in the year 1892 recognized certain microbes as causal organism of mosaic disease of tobacco. Tobacco na enna, அந்த புகையிலை. ஃபாரினர்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஷ்யா, அமெரிக்காவில் இருக்கும் குளிருக்கு புகை உள்ளே விட்டால் தான் அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியும். நமக்கு அது ஆப்போசிட். ஆனால் நம்மளுங்க சொன்னால் கேட்குறாங்களா? ஓகே. ஸோ மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோவை ஏற்படுத்துகிற ஒரு வைரஸ் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசத்தை ரெக்கக்னைஸ் பண்ணார். தீஸ் வேர் ஃபவுண்ட் டு பி ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. எப்படி சார் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா வைரஸ் அப்படின்னா, அப்போல்லாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் கிடையாதே சொன்னாங்க. அப்படின்னா பாக்டீரியாவுக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்குது. டீயை ஃபில்டர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு பாக்டீரியல் ஃபில்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்க, டொபாக்கோ லீஃப்லலாம் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த லிக்விடை அந்த ஃபில்டரில் விட்றாங்க. பாக்டீரியாவாக இருந்தால் மேலேயே தங்கிடும். லிக்விட் மீதி வந்துச்சுல, அதை எடுத்து போய் ஹெல்தி பிளான்ட்டுக்கு அப்ளை பண்ணால் திருப்பியும் டிஎம்வி வந்துருச்சு, டொபாக்கோ மொசைக் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, வைரஸ்ங்கிறது பாக்டீரியாவோட குட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்மாலர் தேன் பாக்டீரியா பிகாஸ் தே பாஸ்டு த்ரூ பாக்டீரியல் ப்ரூஃப் ஃபில்டர். எம்டபிள்யூ பெய்ஜரிங்க் 1898 demonstrated that the extract of infected plants of tobacco could cause infection in healthy plants and named the new pathogen virus. இந்த இடத்துல பெய்ஜரினெக் தான் வைரஸ்னு பேர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க நீட் NCERT டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துக்குங்க. And called the fluid as contagium vivum fluidum, infectious living fluid. கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம்க்கு மீனிங் என்ன புக்லேயே கொடுத்துருக்காங்க, இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு நீட்டில் கேட்பாங்க. WM Stanley 1935 showed that viruses could be crystallized and crystals consists of largely of proteins. So virusல அதிகமாக இருக்கிறது ப்ரோட்டீன் தான். ஞாபகம் வச்சுங்க, கிறிஸ்டலைஸ்னா பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்தலான்னு ஸ்டான்லி சொன்னார். அதில் அதிகமாக ப்ரோட்டீன் தான் இருக்குது. தே ஆர் இனர்ட் அவுட் சைட் தேர் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட் செல். ஹெச்ஐவியை ஹியூமன் பீயிங்கை விட்டு ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியே வச்சா அது இனர்ட், எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னாரு. எல்லா வைரஸும் அப்படி தான். வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட். ஆப்ளிகேட் பேரசைட்னா கம்பல்சரிலி அது பேரசைட்டாக மட்டும்தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் சாப்ரோஃபைட்டாவோ இல்லை வேறு ஏதாவோ இருக்காது. ஹோஸ்ட் இன்சைட் த ஹோஸ்ட்குள்ளே மட்டும்தான், அதுவும் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். டிஎம்வினா டொபாக்கோவை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். மேங்கோ ட்ரீயவோ ஹியூமனையும் அஃபெக்ட் பண்ணாது. ஹெச்ஐவினா ஹியூமனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், பிளான்ட்ஸையோ இல்லை அதர் அனிமல்ஸையோ போய் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தே ஆர் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். இந்த ஹோஸ்ட்டை மட்டும்தான் நான் போய் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே ஆர் ஆப்ளிகேட் பேரசைட். ஓகே. In addition to proteins, viruses also contain genetic material that could be either RNA or DNA. இந்த இடத்துல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆர்கானிசத்துலேயும் எல்லா ஆர்கானிசத்துலேயும் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏ. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கும். ஹியூமன் பீயிங் ஒரு செல்லுக்குள்ளே டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். பாக்டீரியா டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். பட் வைரஸில் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏ மட்டும் இருக்கும், இல்லைனா ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி வைரஸில் இருக்காது. டிஎன்ஏ இருந்தால் அதுக்கு பேர் டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ இருந்தால் அதுக்கு பேர் ஆர்என்ஏ வைரஸ். கொரோனா வைரஸ்னால் ஆர்என்ஏ வைரஸ் தான். ஓகே. நோ வைரஸ் கண்டைன்ஸ் போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. நீட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. எ வைரஸ் இஸ் நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியோ அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன் கேப்சிட் இருக்குன்னு அர்த்தம். நியூக்ளியோ தான் அது என்ன சொல்லணும், நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். அண்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். நீட் பாயிண்ட், இம்பார்ட்டண்ட், வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிசீஸை காஸ் பண்ணுது. டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இந்த ரெண்டில் ஒன்று தான் டிசீஸை காஸ் பண்ணுது, ப்ரோட்டீன் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. இன் ஜென்ரல் viruses that infect plants have single stranded RNA and viruses that infect animals have either single or double stranded RNA. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
plant affect பண்றது வைரஸ்ல SSRNA. SSRNA single stranded RNA plantக்கு இருக்கு. நோட் பண்ணுங்க. ரெண்டாவது டபுள் ஸ்டாண்டர்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அனிமலை இன்ஃபெக்ட் பண்றது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வா இருக்கு. Bacterial virus or bacteriophages virus that infect bacteria are usually double stranded DNA வா இருக்கு. The protein coat called capsid made of small subunits called capsomere. இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் TMV ல வாழைத்தார் மாதிரி இருக்கா. இந்த என்டையர் green color வாழைத்தாருக்கு பேரு capsid protein coat. இந்த capsidல வாழைப்பழம் மாதிரி குட்டியா இருக்கா. இந்த ஒவ்வொரு குட்டிக்கு பேரு capsomere. ஓகேங்களா? So capsid is made up of small capsomeres. Smaller units called as capsomere. ஒரு செவுரு இருக்கு. செவுருக்கு பேரு capsidன்னு வெச்சுக்கங்களேன் protein coatனு. அந்த செவுரு எதனால ஆனது? செங்கல்ஸ்னால ஆனது. bricks செங்கல்ஸ்னால ஆனது. ஒவ்வொரு செங்கலையும் ஒரு capsomere அப்படினு சொல்றோம். அதுதான். செங்கல்லாம் சேர்ந்து தான் செவுத்த ஃபார்ம் பண்ணுது. capsomereலாம் சேர்ந்தா capsid ஃபார்ம் பண்ணுது. Don't forget. So protein coat protects the nucleic acid. Nucleic acid protect பண்றது protein coat, capsid. These capsomeres are arranged in helical or polyhedral geometric forms. Geometric forms னா ஒரு ஷேப்ல இருக்குது. இது வந்து ஹெலிகலா இருக்கு பாத்தீங்களா? இப்படியே ஹெலிகலா இருக்கு. ஓகேங்களா? இது polyhedral-ஆ இருக்கு. இந்த capsomeres அந்த மாதிரி geometric formsல arrange ஆகி இருக்கு. Viruses cause diseases like mumps, smallpox, herpes and influenza. நல்லா பாத்துங்க, bacterial disease பார்த்தோம், fungal disease பார்த்தோம், இப்போ viral disease பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிசீஸ்லாம் கொடுத்து which are the following are viral diseases அப்படிலாம் கேட்பாங்க, கண்டுபிடிச்சிருங்க. AIDS in human being is also caused by virus HIV. In plants, the symptoms can be mosaic formation. Mosaicனா different colors leafல வரது. Leaf rolling rule, leaf வந்து அப்படியே மிச்சர் போட்டல மாதிரி சுத்திரும். Curling leaf சுருண்டு போயிடுறது. Yellowing, yellow கலர்ல ஆயிரும். Vein clearing, veinல தானே phloem and xylem இருக்கு. அது clear ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? Transport பாதிக்கும். Dwarfing and stunted growth ரெண்டுமே குட்டியா வளருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ குட்டியா வளர்ந்தாலும் photosynthesis-லாம் பாதிக்கும். நெக்ஸ்ட் வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ், லிச்சன்ஸ் பார்க்குறோம். வைராய்ட்ஸை 1971ல T.O. Diner டிஸ்கவர் பண்ணாரு. A new infectious agent that was smaller than viruses and caused potato spindle tuber disease. It was found to be a free RNA. It lacked the protein coat that is found in viruses. ஆனா வைராய்ட்ஸ் இல்லை. Hence the name viroid. வைரஸ்ல இருக்க மாதிரி புரோட்டீன் கோட் இருக்கு. ஆனா வைரஸ்ல இருக்க மாதிரி டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ கிடையாது. சாரி, வைரஸ்ல இருக்க மாதிரி ஆர்என்ஏ மட்டும் இங்க இருக்கு. ஆர்என்ஏ மட்டும் இருக்கு. புரோட்டீன் கோட்டே கிடையாது. ஒன்லி ஆர்என்ஏ. ஒரு ஆர்என்ஏ வந்து ஒரு நோயை ஏற்படுத்துது. புரோட்டீன் கோட்டே கிடையாது. ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏ காசஸ் டிசீஸ். எதுக்கு? பொட்டேட்டோன்னா என்ன? உருளைக்கிழங்கு. ஆலு பரோட்டாலாம் சாப்பிட்ருக்கீங்களா? டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ வைராய்ட்ஸுங்கிறது ஒரு ஆர்என்ஏ டிசீஸை காஸ் பண்ணுது வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். வைரஸில் இருக்க மாதிரி ப்ரோட்டீன் கோட் இங்கே இல்லை. புரிஞ்சுக்குங்க. ஓகே, த ஆர்என்ஏ ஆஃப் த வைராய்ட் வாஸ் லோ மாலிகுலர் வெயிட். இது ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் வைராய்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. வை? கொஞ்சோண்டு கொடுத்துருந்தாலும் பொட்டேட்டோங்கிற ஒரு பிளான்ட்டை போய் அட்டாக் பண்ணுதுங்க. பொட்டேட்டோ இஸ் அ வெரி டெலிஷியஸ் இம்பார்ட்டன்ட் ஃபுட் இன் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, எவ்ரிவேர். உருளைக்கிழங்கு அப்படியே மசால் பண்ணி சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும், சூப்பராக. சமோசாலாம் உருளைக்கிழங்கு இல்லாத சமோசாவுக்கு பேர் சமோசாவா? அது வெறும் மோசா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரியான்ஸ். In modern medicine, certain infectious neurological diseases were found to be transmitted by an agent consists of abnormally folded, கண்ணா பின்னான்னு ஃபோல்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன். எங்க ஒரு ப்ரோட்டீன் டிசீஸை ஏற்படுத்துதுங்க. அட வைராய்ட்ஸாவது வைரஸ் மாதிரி ப்ரோட்டீன் கோட் இல்லை, இருந்தாலும் அதில் ஆர்என்ஏங்கிற ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அது போய் டிசீஸை காஸ் பண்ணுது. அது வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகே, பட் ஒரு ப்ரோட்டீன் டிசீஸை காஸ் பண்ணுது, அதுவும் நர்வஸ் சிஸ்டத்தை போய் பாதிக்குது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? அதுதான் ப்ரியான்ஸ் ப்ரோட்டீன். ஓகேங்களா? த ஏஜென்ட் வாஸ் சிமிலர் இன் சைஸ் டு வைரஸ். அப்போது வைரஸை விட சின்னது, லோ மாலிகுலர் வெயிட்டில் இருக்கிறது வைராய்ட்ஸ். ஆனால் ப்ரியான்ஸ் வந்து வைரஸோட மாலிகுலர் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிமிலர் இன் சைஸ் டு வைரஸ். அப்போ மாலிகுலர் வெயிட் சைஸ்லாம் வைரஸ் மாதிரியே இருக்கும். These agents were called prions. The most notable disease caused by prions are bovine spongiform encephalopathy. Encephalopathy அப்படின்னா என்னன்னா பிரெயின் நியூரல் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். போவைன்னா கேட்டில்ஸுக்கு வருதுன்னு அர்த்தம். bovine spongiform encephalopathy, BSE அப்படிம்பாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது.
commonly called mad cow disease. அந்த cow செத்து போயிடும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்தா in cattle, and its analogous variant அதே மாதிரி இருக்கக்கூடிய புரோட்டீன் ஒரு புரோட்டீன் Creutzfeldt Jakob disease CJD in humans-க்கு CID இல்ல CJD Creutzfeldt Jakob disease ஏற்படுத்தி நமக்கு அந்த பிரெயின்ல இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு பிரெயினை செயலிழக்க வைக்குது. ஸோ அது prions. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா lichens are symbiotic association that is mutually useful associations. நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கொண்டு போகிறீங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு தொட்டுக்க சைட் டிஷ். உங்கள் ஃப்ரெண்டு முட்டைக்கோஸ்னால் கேபேஜ் செஞ்சு எடுத்துகிட்டு வராரு. உங்களுக்கு கேபேஜ்னா உயிர், உங்கள் ஃப்ரெண்டுக்கு உருளைக்கிழங்கு மசாலானா உயிர். இந்தாப்பா நீ கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் கேபேஜை கொடு. நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக அவர் கொடுக்குறாரு. ஷேரிங் இஸ் நடக்குது. ஷேரிங் இஸ் கேரிங், சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஷிப். பட் ஒரு சிலர் இருக்கிறான், நம்மளோட லஞ்ச் பாக்ஸை பார்த்தா போதும் எடுத்து தின்றுவான், ஆனால் ஒன்றுமே கொடுக்க மாட்டான். அவனது ஆல்ரெடி காலி பண்ணி வச்சுருப்பான். பேரசைட் அவெல்லாம் எதுவுமே நமக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் லிச்சன்ஸ் அப்படிங்கிறது ஷேரிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஷேரிங் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. அதான் லிச்சன்ஸ். த ஆல்கல் காம்பனண்ட் இஸ் நோன் அஸ் ஃபைகோபயாண்ட். PHYCOன்னு வந்தாலே ஆல்கேன்னு அர்த்தம். அதே போல் மைக்கோபயாண்ட் அப்படிங்கிறது யார்? ஃபங்கல் பார்ட்னர், ஃபங்கல் காம்பனண்ட். மைக்கோன்னு வந்தாலே ஃபங்கைன்னு அர்த்தம், MYCO. ஓகேங்களா? விச் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் and heterotrophic respectively. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைகோபயாண்ட் ஆல்கே ஆட்டோட்ராஃப், ரெண்டாவதாக இருக்க மைக்கோபயாண்ட் ஹெட்டிரோட்ராஃப். தே கேன் நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். இல்லை ஃபங்கை. ஓகே, ஆல்கே ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் ஃபங்கை அண்ட் ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர் அண்ட் அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் ஃபார் இட்ஸ் பார்ட்னர். மினரல் நியூட்ரியன்ஸ், வாட்டர், இதெல்லாம் அவங்க பார்ட்னருக்காக அப்சார்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இடத்த கொடுக்குறாங்க, வாட்ரு, மினரல் சால்ஸ் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வச்சு ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை தயாரித்து அது சாப்பிட்டுக்கிட்டு ஃபங்கைக்கும் ஃபுட்டு கொடுக்குது. ஸோ தட் இஸ் சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஷிப். ஸோ க்ளோஸ் இஸ் தேர் அசோசியேஷன் தட் இஃப் ஒன் saw a lichen in nature, one would never imagine that they had two different organisms within them. ஸோ லிச்சனை பார்க்கும்போது அதில் ஆல்கேவும் ஃபங்கையும் இருக்குன்னா நீங்கள் நம்பவே முடியாது. அந்தளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிற இடத்துல லிச்சன் வளராது. அப்போ அங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லிச்சன்ஸ் இல்லை, அப்போ அங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. லிச்சன்ஸ் வளரணும்னா மழை பிரதேசம், கோல்டு கிளைமேட் இருக்கணும், அங்கே தான் லிச்சன்ஸ் வளரும். ஓகே, தே do not grow in polluted areas. polluted areasல அவங்க வளர மாட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த திங். With this we have completed the second chapter. Next வீடியோவில் நம்ம வந்து ஒன் ஷார்ட் ரிவிஷன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து பிளான் கிங்டம் ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.